வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ புளிக்குழம்பு வைக்க போகிறோங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னா, நான் வாழைப்பூவெல்லாம் க்ளீன் பண்ணி உப்பு போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருக்காது. என்கிட்ட மோர் இன்றைக்கி இல்லை, அதனால் நான் இன்றைக்கி நான் தண்ணியில் போட்டிருக்கேன். மோர் இருந்தது அப்படின்னா மோரில் போட்டு வச்சிங்கன்னா கருக்காதுங்க. அடுத்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத காட்டுறேன். வெங்காயம் தாளிக்கிறதுக்கு, தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை தழை. இது அரைக்கிறதுக்கு தேங்காய், வெங்காயம், சோம்பு. ஸோ இதெல்லாம் நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இது கூட நான் காரத்துக்கு எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நான் மண் சட்டி வச்சுட்டேன். இப்போ குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி எப்போவுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் எல்லோரும் செய்வாங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நான் இந்த ஒரு பிஞ்ச் வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப போட்டால் கசக்கும். ஸோ இப்போ கறிவேப்பிலை தழை, பூண்டு 2 போட்டுக்கிறேன். அது கூட வெங்காயமும் போட்டுக்கிறேன். இது நல்லா வணங்கட்டும், பொன்னிறமாகணும். மண் சட்டியில் புளிக்குழம்பு எந்த குழம்பு வச்சாலுமே செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த வாழைப்பூ புளிக்குழம்பும் நம்ம இன்றைக்கி செய்யலாம். நம்ம மண் சட்டியில் செய்யும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும் நம்ம உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது. தக்காளி, வெங்காயம் எப்போவுமே. அடுத்தது காரத்துக்கு ஒரு ஸ்பூன் எங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம உப்பு காரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழைப்பூக்களை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தண்ணிக்குள்ளே இருந்து நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற வரைக்குமே அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும். வெளியே எடுத்து வச்சா கருத்து போயிடும். நம்ம இப்படி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த மசால்களும் வெங்காயம் தக்காளியும் கலங்கட்டும். வாழைப்பூ நல்லா வேகணுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டுடலாம். இனி நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்றுவோம், அதனால் தண்ணி இருக்கட்டும். ஸோ இது சிம்மில் வச்சு வேக விட்டுடலாம். 2 நிமிஷம் நான் கொதிக்க சிம்மில் வச்சுருக்கேன். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு, ஸோ இப்போ புளியும் ஊற்றியாச்சு. இதை நம்ம நல்லா கொதி வர வரைக்கும் இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் என்னென்ன ஆட் பண்ணி அரைக்கலாங்கிறத பார்த்துடலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது 3ஐயும் பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம். கொதித்து ட்ரை ஆகிடுச்சு. நம்ம அரைச்சாச்சு. தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் இருக்கிறதும் தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம். இப்போ கலந்துடலாம்.
ஸோ மறுபடியும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததும் நம்ம வாழைப்பூ புளிக்குழம்பு ரெடி. இப்போ வந்து நம்மளோட குழம்பு வந்து கொதித்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.